பிரெக்னெண்டா இருந்த ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்க்கும்போது வயித்துல இருந்த குழந்தைய காணோம். பக்கத்துல இருக்க பாட்டி கிட்ட என் குழந்தைங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு என் பையன் கூட தான் விளையாடிட்டு இருக்கா, போய் முதலும் கடைசியும் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே குழந்தைய தேடி ஓடும்போது அந்த பாட்டியோட பையன் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கிணத்து மேல நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கி கிணத்துக்குள்ளேயே போட்டுறான். நம்ம ஹீரோயினுமே குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க இதே மாதிரி நிறைய குழந்தைங்களை கிணத்துக்குள்ள போட்டு சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது திரும்ப வயிற்று தொட்டு பார்த்தா அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கு. இதெல்லாம் நம்ம மன பிரம்மதான்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கரும்பு காட்டு வழியா ஓடி வந்த ஹீரோயின் எல்லா கர்ப்பிணி பெண்களோட வயிற்று கிழிச்சு குழந்தை எடுக்கிற அதே இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்களுக்கும் அந்த 3 குட்டி பசங்க தெரியுறாங்க. இப்போ அந்த 3 குட்டி பசங்களும் ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைய கிழிச்சு எடுத்து கொடுங்க, நாங்க விளையாடணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சிகப்பு கலர் சேலை கட்டின பேயும் வருது. இந்த பேயுமே நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்க கத்தியை வாங்கி அவங்க வயிற்று கிழிக்க போறாங்க. அந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ஹீரோயின் வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க. வந்தவர் இப்போதான் அந்த பாட்டியும் தாத்தாவும் ரிலீஸ் பண்ணாங்க. நீ எப்படி இருக்க, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்பதான் ஹீரோயினுமே என்னாச்சுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பிக்கு காவேரிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி காவேரி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த பாட்டியோட 3 பசங்களும் சித்தி சித்தின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் காவேரி பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட பசங்க எப்ப பார்த்தாலும் தன்னை விட்டுட்டு சித்தி பின்னாடியே சுத்துறது அந்த அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலேயே காவேரியை பத்தி தப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அந்த ஹஸ்பண்டும் எப்ப பார்த்தாலும் காவேரியை திட்டிக்கிட்டே இருக்காரு.